காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகாவில் இன்று செய்து காமிக்கக்கூடிய ஆசனம் பிருஷ்டபலி தருஷ்டா ஆசனா. 2 சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். பிருஷ்டபலி தருஷ்டா ஆசனா 2 சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசனம். நல்லா பின்பக்கம் நல்லா வளைந்து ஒரு கையை நீட்ட போகிறோம். ஒரு கையை வந்து கீழே முடிஞ்ச அளவு கணுக்கால் வந்து பிடிக்க இருக்கிறோம். அதான் இன்று செய்யக்கூடிய ஆசனம். இந்த ஆசனத்துக்கு செய்வதற்கு முன்னால் நம்ம ஏலக்காய், நம்ம உணவுள்ள ஏலக்காய் எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த ஏலக்காய் சாப்பிட்டோன்னா என்ன, சில பேருக்குலாம் உடம்பு அதிகமாக இருக்கா, அவங்களாம் நைட்டு வந்து இரவில் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஏலக்காய் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டுட்டு வெதுவெதுப்பான ஒரு நீரெல்லாம் குடித்தோம்னா நம்ம உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு வந்து மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நம்ம நரம்புகளில் உள்ள தேவையில்லாத கெட்ட கொழுப்பு, கொலஸ்ட்ரால்லாம் கரைக்கிறதுக்கு இந்த வந்து ஏலக்காய் வந்து மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதை தொடர்ந்து உபயோகித்து நம்ம உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வாயில் துர்நாற்றம் இருக்கு இல்லையா, அவங்களாம் வந்து ஒரு ஏலக்காய், ஒரு 2 ஏலக்காய் போட்டு நல்லா வாயில் போட்டு மென்று சாப்பிட்டோம்னா அது வந்து அந்த ஈறுகளில் உள்ள பிரச்சனைலாம் நீக்கிறதுக்கு வந்து மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதை வந்து உபயோகித்து பாருங்கள். இப்பொழுது பிருஷ்டபலி தருஷ்ட ஆசனா வந்து ஒரு உடல் பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு செய்து காமிக்க இருக்கிறோம். 2 3 4 5. இப்போ பொசிஷன் எண்ணிக்கை 1 3 4 5 6 7 8 9 10. நன்றி ஆர்ஜி அவர்களே. 2 கையிலும் சின்மத்தை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். இந்த பிருஷ்டபலி தருஷ்ட ஆசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொண்டு ஆசிரியர் வர்ணனையும் சில தகவலையும் தெரிந்து கொண்டு 2வது சுற்று செய்து காமிக்கிறீர்கள். இந்த ஆசனம் செய்வதனால நம்ம வந்து உடம்பு வயிற்று பகுதியிலே மசாஜ் செய்து தசைகளை நல்லா இயல்பு நிலையில் செயல்பட வைக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் பின்பக்கம் வளையிறோம் இல்லையா, பின்பக்கம்லாம் நல்லா முதுகு தண்டு பகுதிக்கெலாம் ரத்த ஓட்டம் நல்லா சீராக சென்று நல்லா இயல்பான நிலையில் செயல்பட வைக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போதுமே முன்பக்கம்லாம் வளையும், பின்பக்கம் வந்து அதிகமாக வளைய மாட்டோம். நம்ம பின்பக்கம் நம்ம வளையும் போது நல்லா முதுகு தண்டுலாம் நல்லா வளைந்து முதுகு தண்டு வளைவதனால நம்ம வந்து இளமையான தோற்றம் அளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம முதுகு தண்டெல்லாம் வளைஞ்சி நம்ம உடம்புல உள்ள எலும்புலாம் நல்லா வளைஞ்சின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடுப்பு வலி, சில பேர்லாம் இடுப்பு வலிலாம் இருக்கு இல்லையா, இடுப்பு வலி சில பேர் நைட்டில் வந்து தூங்கி எழுந்தோம்னா காலையில் ஒரு பக்கமாக படுத்து தூங்கினா இந்த கழுத்தை இந்த பக்கம்லாம் திருப்ப முடியாது. அதுமாரி பிரச்சனை உள்ளவங்களாம் இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தால் இந்த முதுகு வலி, இந்த இடுப்பு வலி, இந்த மூட்டு வலி சம்பந்தமான நோய்கள்லாம் நீக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் அந்த தைராய்டு கிராண்ட், அந்த கழுத்து பகுதியில் உள்ள பிரச்சனைலாம் இந்த ஆசனம் வந்து தொடர்ந்து செய்து வந்தால் நீக்கப்படுகின்றன. தொடர்ந்து நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனத்தை வந்து தகுந்த ஆசிரியர் துணை கொண்டு நல்லா முயற்சி பண்ணி நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாங்கள் நிறைய ஆசனம்லாம் கொடுக்குறோம். கடினமான ஆசனங்கள் மற்றும் எளிமையான ஆசனம் நிறையா உங்களுக்கு அளித்து கொண்டு இருக்கிறோம். முடிஞ்சளவு எல்லாத்தையும் பார்த்து செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை தெரிந்து கொண்டு 2வது சுற்று செய்து காமிக்க இருக்கிறோம். நன்றி ஆர்ஜி அவர்களே. யோகாசனம் கற்றுக்கணுன்னா எப்படி கற்றுக்கணும், எப்படிலாம் வாழணும், நிறைய பேர் கேட்குறாங்க. யோகாசனத்தை பற்றி கொஞ்சம் நிறைய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பகுதியில் அதை சொல்லிடலான்ட்டு ஐடியா பண்ணியிருந்தோம். அதனால் அதை இது பண்ணுறோம். யோகாசனம் செய்யணும். யாரெல்லாம் யோகாசனம் பண்ண, எல்லாருமே யோகாசனம் செய்யலாங்க. உடல் நோயாளி கூட யோகாசனம் செய்யலாம். ஆனால் யோகாசனம் செய்கிறதுக்கான முறைகள் இருக்குது, எப்படிலாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு. யோகாசனம் செய்கிறதுக்கு முதல்ல நீங்கள் விட வேண்டியது அசைவ உணவு. சரி, அசைவ உணவு என்னால் விட முடியாது சார் அப்படின்னா, விட முடியாதுன்னா பரவாயில்ல, என்ன செய்யலாம், கொஞ்சமாக சாப்பிடுங்க. யோகாசனம் செய்கிறத வந்து முதல் நாள் நீங்கள் யோகாசனம் அசைவ உணவு சாப்பிட்டு மக்கால் செஞ்சீங்கன்னா உங்களை வளைய முடியாது. அதனால் சரி, வாரத்தில் ஒரு நாள் அசைவ உணவு எடுத்துங்க. அப்படி உள்ளவங்க எடுத்துகிட்டு அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த சைவ உணவு, பழ காய்கறி
நல்ல உடல் எனக்கு ஆரோக்கியமாக வரணும் அப்படின்னா 2 வேளை உணவு சாப்பிடுங்க. இரவு பொழுது வந்து பழங்களை சாப்பிடுங்க. யோகாசனம் அருமையாக வந்துடும். யோகாசனம் செய்கிறதுனால நல்ல விஷயங்கள். யோகா பயிற்சியாளர் வந்து காரம் கடுகு அதிகமாக சேர்த்துக்கொள்ளக்கூடாது. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும். காஃபி, டீ, வெற்றிலை, புகையிலை போன்ற லகரி வஸ்துக்களை பயன்படுத்தவே கூடாது. புலால் உண்பது நல்லதல்ல. அதிகமான காய்கறி, நெய், பால், தயிர் சேர்த்துக்கொள்ள வேண்டும். புரியுதா இல்லைங்களா? காய்கறி, நெய், பால், தயிர் சேர்த்துக்கொள்ள வேண்டும். பெண்ணுடன் கூடவே குறைப்பது நல்லது. ஆண் பெண் வந்து உடல் உறவு கொடுறோம் இல்லைங்களா, அவங்க வந்து சேர்த்துக்கிற வந்து சேர்க்கை வந்து குறைச்சிக்கிறது நல்லது. கல்யாணம் ஆனவங்கெல்லாம் எப்படிங்க அப்புறம் பண்ணுறது அப்படின்னு கேட்காதீங்க. என்ன செய்கிறீங்கன்னா ஓரளவு தவிர்த்துங்க. அன்றைக்கி செய்கிற அன்றைக்கி இது தவிர்த்துருங்க. அதான் நல்லது. இவற்றையெல்லாம் தொடக்க காலத்தில் நிறுத்த வேண்டும் என்பதில்லை. பயிற்சியில் தேர்ச்சி அடைஞ்ச மேற்கொண்டவனே நிறுத்தினா போதும். உடனே செய்கிற அன்றைக்கி உங்களை நிறுத்துன்னு சொன்னால் எப்படி செய்வீங்க? செய்ய மாட்டீங்க. ஆனால் அதுக்கான விஷயத்தை செய்யுங்க. கடுமையான பத்தியம் எதுவும் தேவையில்லைங்க. அந்த யோகா செய்யணும்னா காய்கறி, கீரை, நெய், பால் இந்த மாதிரி தயிரெலாம் சேர்த்துக்கலாம். ஒருவேளை கோதுமை வேணாலும் சேர்த்துங்க. 25 வயசுக்கு மேற்பட்ட அனைவருமே நல்லா மூளையை உபயோகித்து செய்யக்கூடிய விஷயங்கள் தான். நல்லா கீரை வகைகள் நிறைய சாப்பிடுங்க. அது தீட்டப்படாத அரிசிகள்லாம் அரிசியை சாப்பிடுங்க. தீட்டின அரிசியெல்லாம் சாப்பிடாதீங்க. ரைட்டு, நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அந்த விஷயங்களை சொல்கிறதில்ல. ஆசனம் எப்போதும் செய்யும் பொழுது மகிழ்ச்சியாக மனநிலையை ஒருநிலைப்படுத்தி செய்யுங்க. உடம்பை வந்து தளர்வாக வச்சு செய்யணும். ஆசனம் செய்யும்போது உடல் இலக்க பயிற்சிகளை செய்து தளர்வாக வச்சு செய்யணும். அப்படி செஞ்சிங்கன்னா இந்த ஆசனங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். யோகாசனங்களை வந்து யாரெல்லாம் செய்யணும், யாரெல்லாம் செய்யக்கூடாதுலாம் நிறைய இருக்குது. இப்போ வந்து நோயாளியாக இருக்காங்க, கடுமையான நோயாளியாக இருக்காங்க, அவங்க செய்யாதீங்க. சின்ன சின்ன நோய்கள்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களாம் கண்டிப்பாக செய்யலாம். அதை உரிய ஆசிரியர் கொண்டு துணை கொண்டு செஞ்சிங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். சரி, மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த ஆசனத்தை செய்து காட்டி அதன் பிறகு உங்களுக்கு அதன் பழங்களை மீண்டும் சொல்லுவார். நன்றி. ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது 2வது சுற்று செய்து காமிக்க இருக்கிறோம். உடல் அழகு பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு 1 2 3 4 5 எண்ணிக்கை 1 2 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி ஆர்ஜி அவர்களே. பொண்ணோட 10 பண்ணோம், இந்த 15 பண்ணிட்டோம். பரவாயில்ல. கண்களடி மூச்சு தியானம். இந்த இடத்துல ஒரு 2 வீடியோ எடுத்திருக்கோம். 2 வீடியோலும் பேக்ரவுண்டில் வந்து சவுண்டு இந்த கோயிலுக்கு வருது. மற்ற பாருங்கள், இப்போ கூவிட்டு இருக்கு பாருங்கள். அதெல்லாம் இயற்கையாக உங்களுக்கு அழுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த நல்லா இப்போவே வந்து மரங்கள்லாம் பெருசாக அடர்த்தியெல்லாம் வளரல. இப்போ தான் ஆரம்ப காலகட்டத்திலே இவ்வளோ இப்படி இருக்குன்னா, இன்னும் கொஞ்சம் ஒரு 2 வருஷம்லாம் போயிடுச்சுன்னா இந்த இடம் வந்து நாங்கள் எடுக்கக்கூடிய அந்த சோடையில் உள்ள இடம் வந்து இன்னும் நல்லா சிறப்பாக நல்லா குளுமையாக இருக்கும். நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனம் தொடர்ந்து பாருங்கள். பார்த்து செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நிறைவாக ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு நிறைவு செய்ய இருக்கிறோம். நன்றி ஆர்ஜி அவர்களே. நிறைய ஆசனங்களை சொல்லிக் கொடுக்குறதுல நம்மள மாரி சேனல் ஒன்று கிடைக்குமானா கிடைக்காது. 300க்கு மேற்பட்ட ஆசனங்களை செய்து காட்டி அதோட பலன்கள், அதை பற்றியான நிறைய இயற்கை சிந்தனைகள் கொண்டு போய் சேர்த்ததில் அதாவது நம்மளோட யூடியூப் சேனலில் மிகப்பெரிய ஒரு வருடத்தை நெருங்கிக்கிட்டே இருக்கோம். 1 இயர், அதாவது 300 நாள் கடந்திருக்கும். அதுவே போதும். 365 நாள் வேணாயா, 300 நாள் கடந்து ஜெயிச்சிருக்கோம். அதான் பெரிய விஷயமே இந்த வாழ்க்கையில். ஜெயிச்சிருக்கோங்கிறது வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அப்புறம் தினமும் ஒரு ஆசனங்களில் கடினமான இலக்கு தான். ஏன்னா ஆசனங்கள்லாம் கொடுக்கணுன்னா, ஒரு ஆசனம் எடுக்கணுன்னா என்னெல்லாம் தேவைப்படுது பாருங்கள். ஒரு நேரம் மிக முக்கியம். அப்புறம் அந்த இடம் இருக்குங்கள்ல, இடம் தேர்ந்தெடுக்கிறது மிக முக்கியம். அடுத்தது வந்து அந்த பேக்ரவுண்டு பேசினா அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், அடுத்தவங்க வந்து இடையூறு கொடுக்காம அந்தமாரி எடுக்கணும். அப்புறம் அடுத்தவங்க வந்தால்
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ எடுத்துருப்போம். பல பேர் பின்னாடி வருவாங்க, முன்னாடி வருவாங்க. ஆனால் வீடியோ பார்த்தீங்கன்னா அதே ஓட்டத்தில் என்ன ஓட்டத்தில் ஓடி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு திசைகளை காட்டி அதை பற்றி அப்படியே பேசுகிற மாரி திசைகளை மாற்றி நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கோம். சரிங்களா? எப்படிலாம் சேர்த்தோங்கிறத நான் நல்லா கவனிச்சிங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கோம். நிறைய விஷயங்களை கொண்டு சேர்த்துருக்கோம். வல்லமை மிக்க மனிதர்களாக தான் அந்த யோகாசனங்களை செஞ்சுருக்கோம். சரி, நல்ல கருத்துக்களை செய்து ஈஸியாக முடிச்சிடுவோம். நம்ம கருத்துக்களை சொல்லும்போது நம்ம பசங்கள்லாம் இருக்காங்க, பிள்ளைகள்லாம் இருக்காங்க, யோகாசனம்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னா தாய் அப்பா அம்மாலாம் என்ன செய்யலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. அப்புறம் யூடியூப் சேனலில் மற்ற விஷயங்களுக்கு போட்டு காட்டுங்க, இதெல்லாம் இவ்வளோ சேனல் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த யோகாசனங்கள்லாம் செஞ்சால் உலக அளவில் பெரிய யோகாசனங்களை பற்றி உலக அளவில் பாராட்டுற அளவுக்கு நம்மளால தான் அது பெருசாக கொண்டு போய் சேர்க்குது. அதனால் யோகாசனங்களை பற்றி நம்ம கற்றுக்கிறதுல வருத்தப்படக்கூடாது. நல்ல மற்றவங்களை கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்களை விட்டு அவர் அனைவருக்கும் சொல்ல கற்றுக்கணும் யோகாசனங்களை சொல்லி. இதனால் பலன்கள் அதிகம். யோகாசனம் செய்கிறவங்க 40 வயசுலேயும் இறந்துருக்காங்க, 90 வயசு இருக்கவங்க இருக்காங்க. ஆனால் என்னையா யோகாசனம் செஞ்சு 40 வயசில் இறந்துட்டான் அப்படின்னா எனக்கு ஒன்றும் இல்லை. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு கடுமையான வயிற்று வலினா கடுமையான வயிற்று வலி. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக ஆச்சு. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு அந்த விஷயங்கள்லாம் பண்ணலை. கடுமையான வயிற்று வலி. அதுலேருந்து நான் தப்பிக்கிறத என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். வீட்டில் என்னோடய மனைவி, எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே என்னென்னமோ இது பண்ணுறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனால் சரியாக வரணும். ஆஸ்பத்திரிக்கும் போய்ட்டு வந்துட்டோம். என்ன செஞ்சோம், போய் ஒரே நாள் தான் ஆஸ்பத்திரிக்கு போனோம். டெஸ்ட் பண்ணோம். வயிறு கொஞ்சம் புண்ணாக இருக்கும் போல் டெஸ்ட் எடுக்கணும், மஞ்சள் காமாலை இருக்குமா டெஸ்ட் எடுக்கணுன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அது மஞ்சள் காமலாம் எதுவும் டெஸ்ட் எடுக்காமல் அடுத்த கட்ட நடவடிக்கை இயற்கை இதில் செஞ்சு ஒரு நாள் அந்த வைத்தியத்தில் மருந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 வேளை மருந்து, 4வது வேளை மருந்து எடுக்கும்போது அடுத்த கட்ட நடவடிக்கை இறங்கிட்டோம். ஏன்னா நான் வந்து என்னை சுய பரிசோதனை செய்கிறதில்ல நான் தெளிவாக இருப்பேன். அதனால் நானே சுய பரிசோதனை செஞ்சு ஆனால் எதனால் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இது பண்ணினோம். ஆனால் இன்னைய வரைக்கும் அதுக்கான விடை எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி என்னோடய வயிற்றை நான் எடுத்துக்கல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இனிமை எடுத்தேன். தொடர்ந்து 4 நாள் இனிமே எடுத்து பார்த்தேன். அப்புறம் இடுப்பு குழியில் செஞ்சு பார்த்தேன். அப்புறம் உணவு அருந்தாமல் இருந்து பார்த்தேன். என்னென்னவோ பண்ணி பார்த்தேன். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அது ஒரு 10 நாள் எனக்கு கிடைப்பிடிச்சிச்சு இதாகிறதுக்கு, சரியாகிறதுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. ஒவ்வொருத்தவங்கள அனுபவமும் மிகப்பெரிய விஷயம். அதனால் தான் உடம்பை தானே பரிசோதனை பண்ணிக்கிங்க. சிறந்த விஷயங்களை செய்யுங்க, யோகாசனங்கள் செய்யுங்க, பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லிக் கொடுங்க, மற்றவங்களும் சொல்லிக் கொடுங்க. இப்போ ஆர்ஜே அவர்கள் இறுதி கருத்தை சொல்லி முடிச்சிருவாங்க. நன்றி ஆர்ஜே. மகரிஷியின் தினம் ஒரு யோகா சேனலில் வந்து விடிய காலம்புற ஒரு 5:30 மணிக்கெலாம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நாங்கள் வந்து தினந்தோறும் உங்களுக்கு வந்து ஒரு ஆசனங்கள்லாம் செய்து காமிச்சு இருக்கிறோம். முடிஞ்சளவு நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனம் செய்து பாருங்கள். தகுந்த ஆசிரியர் துணை கொண்டு நல்லா, ஏன் தகுந்த ஆசிரியர் துணை கொண்டு செய்ய வேண்டும்னா, நம்ம வந்து ஒரு ஆசனம் வந்து நம்ம யூடியூப் சேனல்லையோ மற்ற ஒரு டிவிலையோ நம்ம வந்து பார்த்து நம்ம செய்து வந்தோம்னா நம்ம சில தவறுகள் செய்து வந்தால் நம்மளுக்கு வந்து தெரியாது. அது சரிப்படுத்துறதுக்கு தான் நம்ம ஒரு ஆசிரியர் துணை கொண்டு நம்ம செய்து வந்தோம்னா அப்புறம் வந்து நம்ம நம்மளால் ஒரு இடத்துல வந்து ஒரு அமைதியான இடத்துல வந்து நம்மளால் செய்ய முடியும். அதுமாரி ஆசனம் செய்யணும்னா ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுங்க. நல்லா இயற்கையான சூழலில் காற்றடிக்கக்கூடிய இடம். அது இல்லாமல் மொட்டை மாடி, எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாத இடத்துல வந்து நம்ம ஆசனம் பழகி வந்தாலும் நம்ம சிறப்பாக நன்மைகளை அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்லா இயற்கையான நம்ம இந்த வேப்ப மரம் இருக்கு இல்லையா, வேப்ப மரம் அடிவாரத்தில், அது மட்டும் இல்லாமல் மலை அடிவாரத்தில், நம்ம பீச்சு ஓரத்தெல்லாம் ஏன்னா பீச்சு ஓரத்தில் அந்த உப்பு காற்றுலாம் வந்து நம்மளுக்கு சிறந்த நன்மைகள் அளிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூலிகை காற்று இல்லையா, அதுதான் காற்றுலேயே நல்லா, ஏன்னா அந்த மலை அடிவாரத்துலலாம் ரொம்ப சிறந்த நன்மைகளை அளிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த உப்பு காற்று அதுமாரி காற்றுலாம் எல்லா இடத்துலையும் நம்ம வேப்ப மரத்தடியெல்லாம் நம்ம மூச்சு பயிற்சி, தியானம் அதுமாரிலாம் பழகி வந்தோம்னா சிறந்த நன்மைகளை நம்மளால் அடைய முடியும். நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனம்லாம் தொடர்ந்து பாருங்கள், செய்து பழகி உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் ஏதோ ஒரு பயிற்சி செய்தால் மட்டுமே இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்மால் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஏன்னா நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் வந்து உடல் உழைப்புலாம் அதிகமாக இருந்துச்சு. அப்போலாம் விவசாயம்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, நல்லா உடல் உழைப்பு அதிகமாக இருந்துச்சு. நம்ம வெளியூர் போனோம்னா கூட ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்து தான் போயிட்டு இருந்தாங்க. அப்போ உள்ள காலகட்டத்தில் ஸ்கூலில் படிக்கிறவங்கலாம் கூட இங்கேருந்து 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர்லாம் நடந்து போயிருக்காங்க. நம்ம தாத்தா பாட்டிகள். நம்ம வந்து இப்போ கொஞ்சம் தூரம் போகணும்னா கூட ஒரு பைக்கில் தான் போகிறோம். நம்ம மிதி வண்டியை கூட எடுக்கிறதில்ல, சைக்கிளில் கூட நம்ம போகிறதில்ல. நம்ம சைக்கிள் தொடர்ந்து மிதித்தோம்னாவே நம்ம உடம்புல உள்ள அனைத்து உறுப்புகளும் வலிமை அடைகின்றன. அதுமாரி பயிற்சி சிறு குழந்தைகள்லாம் நல்லா ஆரோக்கியமாக நல்லா வெளியில் போய் அவுட்டோர் கேமு, இன்டோர் கேம்லாம் இல்லாமல் அவுட்டோர் கேம்லாம் நல்லா விளையாட வைங்க. நம்ம சூரிய ஒளியில் நம்ம உடம்புல வந்து பட்டால் தான் நம்ம ஆரோக்கியமாக. சில பில்டிங்லாம் இந்த டவுன்லலாம் இந்த பில்டிங்கில் வந்து 30 வீடு 40 வீடுலாம் இருக்கலாம். அதுமாரி குழந்தைகள்லாம் இந்த சூரிய ஒளி படாமல் நிறைய பிரச்சனைலாம் இருக்குதுன்னு நம்ம வந்து சில நியூஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் நம்ம குழந்தைகள் மேலே வந்து சூரிய ஒளிலாம் படணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மண்ணெலாம் நல்லா விளாண்டா தான்
நம்ம வந்து ஆரோக்கியமாக இந்த குழந்தைகள்லாம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்க முடியும். இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நிறைவு செய்ய இருக்கிறோம். மகதிஷியின் தினம் ஒரு யோகா சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளை ஒரு சிறப்பான ஒரு ஆசனத்துடன் உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.